உறவுகளுக்கு வணக்கம். நான் ஸ்வீட்டி. இன்றைக்கி சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன தேவைன்னா 4 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், 2 வெங்காயம், 10 வரமிளகாய், எண்ணெய், சிக்கன் மசாலா, இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன், தனி மிளகாய்த்தூள், மல்லித்தூள், உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ வரமிளகாய், வெங்காயம் இது ரெண்டையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் வெங்காயம் போட்டு வெங்காயம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டோட ராஸ்மெல் போகிற அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கருவேப்பிலையும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தனி மிளகாய்த்தூள், மல்லித்தூள், உப்பு அதையும் இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு, மஞ்சத்தூள் போட்டு சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதையும் போட்டு நல்லா எண்ணெயிலே சிக்கனை வதக்கிருக்கோங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் விட்டுடலாம். க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி நம்ம அரைச்சி வச்சுருக்க வரமிளகாயும் வெங்காயம் அரைச்சி வச்சதையும் இதில் சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருந்த தக்காளியும் இதில் ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றி க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிருக்கும். இந்த ஸ்டேஜில் மிளகுத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி போட்டால் அவ்வளோதான், டேஸ்டியான சிக்கன் குழம்பு ரெடி. புதுசாக யாராச்சும் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நல்லதை செய், நல்லதை நினை, நல்லதே நடக்கும்.